ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பருப்பு எல்லாம் சேர்த்து செஞ்ச டேஸ்டான அடை தோசை. இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு பாருங்கள். தோசை மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். மாவில்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த பருப்பு அடை தோசை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடை தோசை செய்கிறதுக்காக எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு 1/4 கப் அளவு, இது கூட உளுந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கணும். ஒரே கப்பில் நம்ம எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நாம் சேர்த்துருந்தா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 6 வரமிளகாயை நான் தண்ணி ஊற்றி 10-15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா அரைக்கும்போது மிளகாய் ஈஸியாக அரைப்படும். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம அடை செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவை அரைச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 10 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அடை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு லைட்டாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவை 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு லைட்டாக புளிக்க வச்சுட்டு நம்ம அடை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஊற்றுற பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான பதம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எந்தளவு உங்களுக்கு அடை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவெடுத்து ஊற்றிட்டு மீடியமான தடிமண்ணில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ பருப்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சட்னியே தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.